الله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, ஈமானி உறவுகளே, தொடராக உளவியல் சார்ந்த சில பகுதிகளை மௌலவி சஜீத் அவர்கள் செய்து வந்தார்கள். இன்று அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இன்றைய வகுப்பை சில விடயங்களை பொருள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக அவர் சென்ற வாரங்களில் பண்பாடுகள் சம்பந்தமாக சில வகுப்புகளை நடத்தியிருந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம், இபாதத்துக்களோடு மாத்திரம், தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி போன்ற வணக்கங்களோடு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி விட்டது கிடையாது. என்னோட வாழ்க்கையை பார்த்தால் அதுல தொழுகையும், நோன்பும், சக்காத்தும், ஹஜ்ஜும் மட்டுமல்ல. ஒருவர் எப்படி அந்த வணக்கத்தை செய்ய வேண்டுமோ அதே போல இன்னும் சில விடயத்திலும் இஸ்லாம் மனிதனுக்கு ஆர்வம் காட்டும். வணக்க வழிபாடோடு சேர்ந்திருக்கின்ற மனிதன் அடுத்து குணங்கள் சார்ந்த விடயத்திலும், அஹ்லாக்குகள் சார்ந்த விடயத்திலும் இஸ்லாம் வலியுறுத்தல்களை, இஸ்லாம் சில வழிகாட்டல்களை செய்வதை நமக்கு பார்க்கலாம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் தனிமையில் வாழப் போகிறேன் என்று வாழ முடியாது. ஒரு மனிதன் எப்பொழுதும் இன்னொருவரோடு சேர்ந்துதான் தன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதன் யார் என்று சொல்லுகின்ற பொழுது, ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்களால் பிறர் பிரயோசனம் அடையக்கூடியவர்கள். என்னால ஒருவர் பிரயோசனம் அடைந்தால் நான் சிறந்தவர். இதுவரை காலத்துக்கும் நான் யாருக்கும் நலவு செய்யறதும் இல்லை, கெடுதி செய்யறதும் இல்லை. என்னையா ஒருவர் கூட பிரயோசனம் அடையவில்லை என்றால், என்னால ஒருத்தருக்கு கூட ஒரு நலவு கூட நடக்கல என்றால் நான் சிறந்தவர்கள் அல்ல. இதுதான் ஹதீஸ். நம்ம சிறந்தவர்களாக மாறுவதாக இருந்தால் அடுத்தவர்களோடு இருக்கிற தொடர்பு கூடணும். நம்மளால் அடுத்தவர்கள் அந்த பிரயோசனம் அடைஞ்சு கொண்டே இருக்கும். அடுத்தவர்களை தாண்டிய வாழ்க்கை, உறவுகளை துண்டித்து வாழ்கின்ற வாழ்க்கை இஸ்லாம் ஒரு காலம் அங்கீகரிக்காது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்தின் கதவுகள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படும். திங்கள், வியாழன் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுமா. திறந்து அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் பாவ மன்னிப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு திங்களும் வியாழன், வியாழக்கிழமை இருக்கிறோம், ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் ஏன் அதிகமாக திங்கள் வியாழனும் முடிச்சாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல வணக்கங்கள் உயர்த்தப்படுற நாள் திங்கள் வியாழன், நான் நோன்பாளியாக அல்லாஹ்விடத்துல என்ன வணக்கம் உயர்த்தப்படணும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் ரமலான் இல்லாம கூடுதலாக நோன்பு பிடிச்ச மாசம் ஷஅபான் மாசம். ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க ஷஅபான்ல கூடுதலாக பிடிக்கிறீங்க என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதங்கள்ல ஷஅபானுடைய மாசத்துலதான் அல்லாஹ் தஆலா இடத்துல நன்மைகள், அமல்கள் எடுத்து காட்டப்படும். வாரத்துல திங்கள் வியாழன், மாதத்துல ஷஅபான். அதனால ரசூலுல்லாஹ் கூடுதலாக நோன்பு பிடிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் காட்டப்படும். அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பான், ரெண்டு மனுஷனை தவிர. ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு எந்த வழியிலேயும் சரி, இணை வைக்கிறேன்னா சிலைக்கு முன்னுக்கு போய்த்து அதை கும்பிடுறது, அதுக்கு போய்த்து துவா கேட்கறது மட்டும் இணை வைப்பல்ல. நிறைய இணை வைப்புகள், சின்ன சின்ன இணை வைப்புகள், பெரிய பெரிய இணை வைப்புகள் என்றெல்லாம் நிறைய இணை வைப்புகள் இஸ்லாம் சொல்லும். இணை வைப்புல ஒரு பகுதி கூட வந்துடக்கூடாது. முதலாவது. இரண்டாவது கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. இந்த விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கு. ஒரு சகோதரனுக்கும் இன்னொருவருக்கும் மத்தியில பிணக்குகளும் பிளவுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தா அப்படிப்பட்டவர்களுடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்துல எடுத்து காட்டப்படாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. வானவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், உன்துரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த ரெண்டு பேரையும் முடுங்க, அவங்க ரெண்டு பேரும் சேரும் வரைக்கும் முட்டுடுங்கன்னு சொல்லுவானாம்.
அல்லாஹ் தஆலா 3 முறை சொல்லுவான், அந்த 2 பேரை அவங்க சேரும் வரைக்கும் விட்டுடுங்க. அவங்களோட பாவம் மன்னிக்கப்படாது, அவர்களுடைய நன்மைகள் உயர்த்தப்படாது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது அடுத்தவர்களோட சார்ந்து இருக்கணும். அடுத்தவர்களோட சார்ந்து இருக்கும் போது அவனுடைய குணங்கள் நற்குணங்களாக மாறி சண்டைகளை விட்டும் சச்சரவுகளை விட்டும் மோசமான குணங்களை விட்டும் மோசமான நன்னடத்தைகளை விட்டும் மோசமான காரியங்களை விட்டும் தூரமாக இருக்கும். எந்த அளவுக்கு பண்பாடுகளை இஸ்லாம் வலியுறுத்துறோ அந்த அளவுக்கு மோசமான காரியத்தையும் தூரப்படுத்துது. இஸ்லாம் நற்குணத்துக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் ஏன் அனுப்பப்பட்டேன் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முக்கியமான ஒரு நபி, கடைசி நபி, ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கே ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட நபி. இந்த நபி ஏன் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லும் போது, இன்னமா புஇஸ்து, நான் ஏன் அனுப்பப்பட்டேன் என்றால் லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நற்குணங்களை சமூகத்திலே பூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொன்னது இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதுக்குரிய நோக்கம் நற்குணத்தை நல்ல பண்பாட்டை சமூகத்துல விதைக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் வேற எதையும் சொல்லல. நிறைய காரணம், அக்கீதா தான் முதன்மை, இபாதத்துக்களும் முதன்மைதான். ஆனால் அக்கீதாக்குள்ளுக்கே இந்த அஹ்லாக் வந்துடும், இந்த நற்குணங்கள் என்னது அக்கீதாவோட சேர்ந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமான் ஒரு மனிதன் பூர்ணப்படுத்தப்படுவது என்பது அஹ்சனுக்கும் அஹ்லாக், உங்களை யாருக்கு நற்குணங்கள் இருக்குதோ, உங்களை யாரு நற்குணத்தால இருக்கிறீங்களோ, உங்களை யாருக்கு நல்ல பண்பாடுகள் நல்ல நடத்தைகள் நல்ல குணங்கள் இருக்குதோ, நீங்க தான் ஈமான்லே பூர்ணம் அடைஞ்சவங்க. இஸ்லாம் ஈமான செல்வதற்கு முன்னால, அகீதாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதுக்கு முன்னால இபாதத்துக்களை சொல்லாம அல்லாஹ்வின் தூதர் நான் அனுப்பப்பட்டதற்குரிய நோக்கம் நற்குணங்களை பரப்புறதுக்காக. ரசூல் அனுப்பப்பட்ட சமுதாயம் ஜாகிலிய சமுதாயம், அப்படித்தானே? ரசூல் அனுப்பப்பட்டது ஜாகிலிய சமூகம். ஜாகிலிய சமூகம் என்ன? நம்மள சொல்லுவோம் மடமை சமூகம் என்று. மடமை சமூகம் அறிவில்லாதாக்கள்னு பார்த்தா இல்லவே இல்லை. நம்மளை விட அறிவாளிகள் யாரு? ஜாகிலிய சமூகத்துல வாழ்ந்தவர். நாங்க யோசிச்சிடக்கூடாது மடைய சமூகம் என்னத்துக்காக, ஜாகிலிய கால சமூகம் என்னத்துக்காக வேண்டி மடையர்கள் தான் வாழ்ந்த எல்லாரும் அறிவில்லாதவங்க நினைச்சிடக்கூடாது. அரபுல நீங்க இன்னைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா, அரபு இலக்கியம் இலக்கணத்துல நீங்க இன்றைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா கவிதைகள், நிறைய கவிதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்ல எல்லாம் கவிதைகள் பாடல் வரிகள் எல்லாம் இலக்கியத்துக்கு இலக்கணத்துக்கு ஆதாரமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரபுல செல்லப்பட்ட இலக்கியங்கள் இலக்கண இந்த கவிதைகள் வசன நடைகள் பைத்துக்கள் எல்லாம் அதிகமானது ஜாகிலிய காலத்துல செல்லப்பட்டதுகள். அந்த அளவுக்கு இலக்கியங்கள் அறிஞ்சிருந்தவங்க, இலக்கணத்தை அறிஞ்சிருந்தவங்க ஜாகிலிய கால மக்கள். அதே போல ஜாகிலிய கால மக்கள்கிட்ட, மக்கா குறைஷிகள்கிட்ட வியாபாரம் என்பதுதான் எங்களை மாதிரி 365 நாளும் கஷ்டப்பட மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் 365 நாளும் வேலை செய்வோம், வேணுமெண்டா கிழமையில ஒரு நாள் லீவ் எடுப்போம். அல்லாஹு தஆலா மக்காவில் இருக்கிற குறைஷிகளை பத்தி சொல்லும் போது, லிஈலாஃபி குறைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், அவங்கள 2 விதமான பயணம், அந்த 2 விதமான பயணத்தில தனக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்வாங்க. அப்ப அவ்வளவு அறிவாளிகளான ஜாகிலிய சமூகத்தை நம்ம ஏன் ஜாகிலிய சமூகம் என்று சொல்றோம் என்றால், அவங்கள்ட்ட நல்ல நடத்தைகள் இருக்கல்ல, அவங்க இடத்துல நல்ல குணங்கள் இருக்கல்ல. சிலது இருந்தாலும் நிறைய அவங்கள்ட்ட மறுக்கப்பட்டிருந்துச்சு. கொலையா இருக்கலாம், பொய் சொல்றதா இருக்கலாம், பித்தலாட்டமா இருக்கலாம், ஏமாத்தாக இருக்கலாம், நைவஞ்சகத்தனமா இருக்கலாம், இதெல்லாம் அவங்களிடத்துல மலிஞ்சிருந்தது. அதனாலதான் இஸ்லாம் ஜாகிலிய சமூகம் என்று சொல்லு. அதே போல அவர்களிடத்துல இஸ்லாம் இருக்கல்ல, அதனாலையும் அந்த சமூகத்தை ஜாகிலிய சமூகம் என்று சொல்லுது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அனுப்பப்பட்டதற்குரிய நோக்கம் இந்த நற்குணம் என்றதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, அதிகமான மக்கள் சுவர்க்கம் நுழைவதற்குரிய காரணம் என்ன? சொர்க்கத்துக்கு நிறைய பேர் போறதுக்குரிய காரணம் என்ன? எங்களுடைய எல்லாம் நோக்கம் சொர்க்கம், எல்லாத்தையும் நோக்கம் சொர்க்கம் தான். அது ஒரு பாவம் செய்யறவனாக இருந்தாலும் சரி, நிறைய நன்மை செஞ்சவனாக இருந்தாலும் சரி, ஓரளவு கெட்டக்கடியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரோட நோக்கமும் சுவர்க்கம் போகணும். சஹாபாக்கள் சொர்க்கம் போறதுக்காக எதையும் செய்வாங்க. உசுரையை கொடுத்தவங்க சஹாபாக்கள்.
அடிக்கடி சுவர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அக்தருமா யுதுகிலுன் நாஸல் ஜன்னah, அல்லாஹ்வின் தூதரே அதிகமான மக்கள் சுவர்க்கத்துக்கு எதால போறாங்க? ரசூலுல்லாஹ் நிறைய காரியங்கள் இருக்கு இஸ்லாத்துல. தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, இதர வணக்கங்கள் நிறைய இருக்குது. ரசூலுல்லாஹ் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில சொர்க்கம் போவாங்க தான். ஆனா கூடுதலான மக்கள் சொர்க்கம் போறது இல்லை என்றால் தக்குவல்லாஹ். முதலாவது இறையச்சம். இறையச்சம் இருக்கணும். அடுத்தது ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம் இருக்கணும் என்றாங்க. அப்ப நல்ல குணமும் நற்குணங்களும் நல்ல பண்பாடுகளும் இறையச்சமும் தான் ஒரு மனுஷனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்றதாக எங்களுக்கு ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன அஹப்பக்கும் இலைய, எனக்கு மிச்சம் நான் மிச்சம் விரும்பக்கூடிய மக்கள் யாரு தெரியுமா? அக்ரபுக்கும் மின்னி பில் ஆகிரா, மறுமை நாள்ல எனக்கு மிச்ச நெருங்கிய மஜ்லிஸ்ல இருக்கக்கூடியவர்கள். அக்ரபுக்கும் இலைய மஜ்லிஸ, எனக்கு மிச்ச நெருங்கின ஒரு மஜ்லிஸ், என் சமூக என் கூட்டத்துக்குள்ளக்கு என் இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்கள யார் நற்குணங்களோடு இருக்கிறீங்களோ, நல்ல பண்பாடோடு இருக்கிறீங்களோ, நல்ல குணங்களோடு நீங்க இருக்கிறீங்களோ, உங்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் மறுமையில் என்னோட நெருக்கமாக இருப்பாங்க, ஏண்ட மஜ்லிஸிலே இருப்பாங்க, எனக்கும் நேசத்துக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை பார்க்கலாம். அதனாலதான் இன்னொரு அறிவிப்புல சொன்னாங்க, நாளை மறுமையில ஒரு மனிதனுடைய நன்மையை நிறுத்தக்கூடிய அந்த தராசி மீசான்ல அல்லாஹு தஆலா நன்மைகளை எல்லாம் வைக்கும் போது மிக பாரமான ஒன்றை வைக்கிறதாக இருந்தால், மிக கனமான ஒன்றை வைக்கிறதாக இருந்தால், மிச்சம் பொறுமதியான ஒன்றை நாளை மறுமையில உட மீசான் அந்த தராசுல வைக்கிறதாக இருந்தால், நற்குணத்துக்கு ஒப்பாக வேறொன்றும் இல்லை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் என்றது மீசானையும் அந்த தராசையையும் கனப்படுத்தும் என்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஏனென்றா இந்த நற்குணங்கள் பொதுவான எல்லா குணமாக இருக்கலாம். உண்மை பேசுறதாக இருக்கலாம், ஒருத்தரோடு நல்ல முறையில பழகிறதாக இருக்கலாம், நல்லினமாக பேசுறதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு செய்யற உதவியாக இருக்கலாம். அது எல்லாம், இந்த எல்லா குணமும் ஒரு மனுஷன் வரும்போது அந்த மனிதன் பூரணம் அடைகிறான். அந்த பூரணத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா எல்லா அமலுக்கும் கொடுக்கக்கூடிய நன்மைகளை இந்த அமலுக்கு கொடுத்துருவான். எல்லா அமலுக்கும் கிடைக்கிற அந்த கூலி அல்லாஹு தஆலா இங்க கொடுப்பான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல் முஃமின், நிச்சயமாக முஃமின் லயத்ரிகு, அவன் அடைந்து கொள்வான், பிஹுஸ்னி ஹுல்கிஹி, அவனுடைய நற்குணத்தின் மூலமாக அவன் அடைந்து கொள்வான். எந்த அந்தஸ்து அடைந்து கொள்வான் என்றால் தரஜத ஸாயிமி வல் காயிம், தரஜத ஸாயிம் வல் காயிம், இரவெல்லாம் நின்று வணங்கியவனுடைய நன்மையையும் பகலெல்லாம் நோன்பு நோற்றவனுடைய நன்மையையும் ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக நல்ல பண்பாடுகளின் மூலமாக அடைந்து கொள்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம், உனக்கு சொர்க்கம் வேணுமா நல்ல குணம் ஒன்று இருக்கணும், உனக்கு சொர்க்கம் வேணுமா உன்னிடத்துல நல்ல பண்பாடுகள் இருக்கணும் இடத்துல இஸ்லாம் மிக வலியுறுத்தி செல்லுது. இது இந்த சுன்னத்து நபில் மாயம் இல்லை. நீங்க நல்ல நட்புணமா இருந்தா ஒரு நன்மை கிடைக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றது இல்லை. ஒரு நட்புணம் இருந்தால் சுவர்க்கம், இல்லையா நரகம் என்ற அளவுக்கு தான் இஸ்லாம் வச்சிருக்கு. இப்ப உணவளிக்கிறது மாதிரி ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, நம்மள வேலைகளுக்கு உணவளிக்கும் போது நம்ம அதை நினைச்சு கொண்டிருக்கோம் இது சுன்னத்தான ஒரு காரியம் வந்து. அல்லாஹ் அப்படி செல்லவே இல்லை. உணவளிக்கிறது கட்டாயம், ஏழைகளுக்கு உணவளிக்கிறது கட்டாயம், அது செஞ்சுதான் ஆகணும். இல்லையா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மாசலக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்துக்கு உங்களுக்கு அனுப்பியது எது? காலு லம் நகும் மினல் முஸல்லீன் வ லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாம தொழல அடுத்தவருக்கு சாப்பாடு கொடுக்கல என்று சொல்லி சக்கர் நரகத்துக்கு போனவங்க சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி நம்ம சில காரியங்கள் நினைக்கிறோம் சுன்னத்து தான், அது பிரச்சனை இல்லைன்றோம். அப்படி இல்லை. இஸ்லாம் நாங்க சிலதுகளை பாரதூரமா நினைச்சிருக்க மாட்டோம், அது பாரதூரமாகத்தான் இஸ்லாம் சொல்லுது. இப்படி நான் உணவளிக்கிறது அந்த அளவுக்கு கொண்டு போறோமோ அதே போல ஒரு காரியம் தான் இந்த நற்குணம் என்ற ஒரு பகுதி. நம்ம அடுத்தவரோடு நடந்து கொள்கிற ஒரு பகுதி, நமக்கு அண்டை வீட்டாரோடு ஒரு பிரச்சனை அடிப்படை
குடும்பம் என்ற ஒரு பிரச்சனை. 14 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடும்பத்தை துண்டிப்போல் சொர்க்கம் நுழையலாது. நண்பனை துண்டிப்போல் சொர்க்கம் நுழையலான்னு எங்கே சொல்லல. ஏண்டா நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை வர்றது குறைவு. எங்க ஒரு விஷயம் இருக்குதோ அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நண்பர்களுக்கு மத்தியில உறவை துண்டிக்கிறவன் சொல்லல, கணவன் மனைவிக்கு மத்தியில உறவை துண்டிக்கிறன்னு சொல்லல. என் குடும்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏண்டா குடும்பத்துலதான் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரும், குடும்பத்துலதான் சில ஈகோ பிரச்சனைகள் வரும், குடும்பத்துலதான் சில சொத்து பிரச்சனைகள் வரும். குடும்பத்தை தங்கி நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படைகள் இருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்றாங்க, குடும்ப உறவை துண்டிக்கிறவன் சொர்க்கம் நுழையலான். எனவே அந்த பகுதியை நாங்க கட்டாயம் விலை கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில நற்குணம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லாத்திலையும் அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரியை பார்க்கலாம். உண்மை பேசுறதாக இருக்கலாம், அடுத்தவர்களை கவனிக்கிறதாக இருக்கலாம், அண்டை வீட்டாருடைய விடயமா இருக்கலாம், குடும்பத்தாருடைய விடயமாக இருக்கலாம், இப்படி ஏராளமா அடிக்கு சொல்லிக் கொண்டே போலாம். ஒவ்வொன்றிலையும் ரசூலுல்லாஹ்ல சிறந்த ஒரு முன்மாதிரி, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில சிறந்த ஒரு இது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. நபியே, நீங்க சிறந்த நற்குணத்தில் இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக சொல்லும் போது அஹ்ஸனுஹும் அஹ்லாகா, மனிதர்களிலேயே மிக சிறந்த ஒரு குணமுடையவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க என்றத ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதனால்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு காதிமாக இருந்தேன், ரசூலுல்லாஹ்வுக்கு வேலைக்காரனாக இருந்தேன். நம்ம பொதுவாகவே சண்டை பிடிப்போம், பொதுவாகவே ஒருத்தருக்கு பேசுவோம். சிலர் எங்களுக்கு வேலை செஞ்சா நாங்க ரொம்ப கடுகு எடுத்துக் கொள்வோம். ரசூலோட 10 வருஷம் வேலை செஞ்சாரு, ரசூல்லா சீ என்ற ஒரு வார்த்தை கூட செல்லல, ரசூல்லா ஏன் செஞ்ச ஏன் செய்யலன்னு கூட கேட்கல. அந்த அளவுக்கு ரசூலோட வாழ்க்கையில ஒவ்வொன்றிலையும் உண்மை ரசூல் அல்லாஹு தஆலா மிக சிறந்த குணத்துடையவர் என்று சொல்லி அல் குர்ஆன் சொல்றார். அந்த அளவுக்கு ரசூலுடைய வாழ்க்கையில் நிறைய நற்குணங்களை எங்களை பார்க்கிறோம். எனவே நாங்க ரோல் மாடலா எடுக்கிறது எங்களுடைய நல்ல முன்மாதிரி ரசூலுல்லாஹ் என்றோம். நம்ம அந்த முறையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ்விலிருந்து நல்ல குணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், ரசூலுல்லாஹ் இருக்கலாம், நிறைய உதாரணங்கள் செல்லலாம். ஆனா டைம் தான் இடம் கொடுக்காது. எனவே நாங்க இந்த குணத்தை எப்படி அடைஞ்சு கொள்ளலாம், நற்குணத்தை நம்மளோட வாழ்க்கையில் நல்ல பண்பாடுகளை எங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம் நம்ம பார்த்தோமா இருந்தா சில அடிப்படைகள். அதுல ஒன்று, நாங்க நல்ல அக்கீதாவை தேர்வு செய்யணும். நல்ல அக்கீதா, நல்ல ஒரு இறை நம்பிக்கை, அக்கீதாவை பத்தி நாங்க தெரிஞ்சிருக்கோம். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட தெளிவுகள் நம்ம இடத்துல இருக்கும். ஏன்னா ஒரு முஃமின் பூர்ணமாகுவது நல்ல குணங்களை கொண்டு கண்டால், நான் முஃமின் ஆகுவதற்குரிய முயற்சியை செய்கின்ற பொழுது, நான் முஃமின் ஆகுவதற்குரிய முறைகளை செய்கிற போது எனக்கு என்ன செய்யலாம், நிறைய நற்குணங்கள் நல்ல பண்பாடுகள் வரும். அதே போல நிறைய துஆ கேட்கணும். எனக்கு நல்ல பண்பாடு வர, அடுத்தவரோட நல்ல நடந்து கொள்ள, நல்ல குணங்கள் வர நாங்க எல்லா இடத்துல நிறைய துஆ கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா இடத்துல துஆ கேட்பாங்க. அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், யா அல்லாஹ் எனக்கு நல்ல குணத்தை தா, நல்ல நன்னடத்தைகளை தா, நல்ல பண்பாடுகளை தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கூடுதலாகவே துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல நாங்க முயற்சி செய்யணும். எங்க இடத்துல நல்ல குணங்கள் வரணுமாக இருந்தா நாங்க தான் முயற்சி செய்யணும். எப்பக்கும் கோபம் வர குணம் என்று இருக்கும், எப்பக்கும் ஏசுற குணம் இருக்கும், எப்பக்கும் சண்டை பிடிக்கிற ஒரு குணம் இருக்கும். இதெல்லாம் நான் மாத்தணுமா இருந்தா என்னட்ட ஒரு முயற்சி இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன ஜாது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யாரெல்லாம் எனக்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் எல்லாத்தையும் லேசாகி கொடுப்பேன். ஒருத்தன் என்ன கோபம் வரக்கூடாது இடத்துல அல்லாஹ்வுக்காக முயற்சி செய்யணும். இனி அல்லாஹ்வுக்காக கோபப்பட மாட்டேன்னு முயற்சி செய்யணும். நீங்க முயற்சியாக ஒரு காலையை எடுத்து வச்சால் லனஹ்தியன்னஹும் சுபலனா, நாங்க அவர்களுக்குரிய வழியை லேசாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எல்லா குணங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக்கி தருவான். நம்ம இடத்துல ஒரு முயற்சி இருக்கும். நாங்க முயற்சியே செய்யல, நாங்க இருந்து கொண்டு மாறணும் மாறணும் மாறணும்னா இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தன்னைத்தான மாத்திக்கொள்ளாம, தன்னைத்தான் அவர்களை திருத்திக் கொள்ளாம அல்லாஹ் தஆலா ஒரு நாள் திருத்த மாட்டார். அப்ப நம்ம இடத்துல இந்த முயற்சி என்னொன்று, அதை மாத்துறதுக்குரிய முயற்சி வரணும். அதே போல நாங்க இதெல்லாம் சுய பரிசோதனை செய்யணும். நான் இப்படி நடக்கிறேன், நான் நடக்கிறது சரிதானா, என்னென்ன குணங்கள் இருக்குது, இதெல்லாம் சரியான குணங்கள் தானா, நான் இப்படி எல்லாம் மனிதர்களோட பழகிறேன், என்ன நன்னடத்தைகள் இப்படி இருக்குது, என் பண்பாடுகள் இப்படி இருக்குது, என் குணங்கள் இப்படி இருக்குது, சரிதானா என்றதை நாங்க அடிக்கடி சுய பரிசோதனை செய்து கொள்ளணும்.
அதே போல எங்களிடத்துல நல்ல குணங்கள் வந்தா என்னென்ன நலவுகள் எங்களுக்கு இருக்கு